ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். வெல்கம் டு இனியாஸ் டைரி. நம்ம நேற்று ஒரு வீடியோ பார்த்துருப்போம். டாக் ட்ரேடிங்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருப்பேன். டாக் ட்ரேடிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை, டாகை வெளிநாட்டில் இருந்து வாங்கிறது, காசு கொடுத்து வாங்கிறது. இதுக்கு பேர் தான் டாக் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. அதாவது நாய்களை கூட காசு வாங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட பணம் இருக்குது. அது உடல் உழைப்புனால உழைச்சி சம்பாரிச்சிருந்தா இந்த மாதிரி எல்லாம் ஒரு ட்ரேடிங் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சிந்திச்சது உண்டு. இது நிறைய சமுதாய மக்கள் சிந்திச்சுட்டு தான் இருக்காங்க. இதை பேசு பொருளாக ஆக்கப்படுறதில்ல. ஏன் அப்படின்னா, எங்கேயோ சம்பாரித்து உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாரித்து அவங்க தானே வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போயிடும். அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த வெளிநாட்டு நாய்கள்னு சொல்கிறேன் இல்லைங்களா, ஹஸ்கி, ராட்வீலர், ஃபிட்புல். இப்போது எங்கள் தெருவில் ஒரு சில நாய்களை பார்க்குறேன். இப்படி இருக்குது காது. இந்த மாதிரி நாய்கள் வெளிநாட்டோட ப்ரீடு தான். இதையெல்லாம் எதுக்கு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறத விட, அதை வாங்கி தெருவில் விடுறாங்க. தெருவில் விடும்போது சில நாய்கள், வெளிநாட்டு நாய்கள், இதுக்கு முன்னாடி வாங்கியிருப்பாங்க இல்லைங்களா, ஒரு கருப்பு நாய்க்குட்டி இவ்வளோண்டே இருக்கும். அது வளர்ந்த நாய் தான், ஆனால் அதனுடைய உடல்வாகு இவ்வளோண்டே இருக்கும். இன்னொரு நாய் இந்த கேட்டூர் மாரியம்மன் கோயில்கிட்ட அலைஞ்சிட்டு இருந்தது. அது அபேண்டன்டு. அது நீட்டமாக இருக்குது. ரொம்ப சின்ன உருவம். அது வேறு எந்த நாய்க்கிட்டேயும் அது ஃபைட் பண்ண முடியாது, அதை எதிர்க்க முடியாது. இந்த காதுகள் இப்படி இருக்குன்னு சொன்னா இல்லைங்களா, அதனுடைய உடல் பாகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஹைட்டு. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது இந்த நாயை வெளியே விடுறாங்க. அதுங்க அபேண்டன்ட் வெளியே தான் இருக்குது. இந்த தெருவில் ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அவங்க கூட சேர்ந்து இவங்கெல்லாம் இருக்கும்போது ஃபைட்டு வருது. ஃபைட்டு வரும்போது இந்த குட்டியாக இருந்த கருப்பு நாயையும் அந்த தட்டையாக இருந்த அந்த குள்ளமான நாயையும், இந்த காது ரெண்டும் இப்படி இருந்ததுன்னு சொன்னேன் பாருங்கள், அது ரொம்ப அக்ரஸிவாக தாக்கி தாக்கி கொன்னது. அதே ஸ்ட்ரே டாக்ஸில் 2 டாக் அதனால் இறந்துருக்கு. இந்த அக்கௌண்டபிலிட்டி இல்லாதனால தான். அதாவது வீட்டில் வளர்க்குறவங்க இஷ்டத்துக்கும் தெருவில் அவங்களுடைய வெளிநாட்டு நாய்களை, அதாவது டாக் ட்ரேடிங்னால வாங்குறாங்க இல்லையா, அந்த நாய்களை வெளியே விடுறதுனால ஆண் நாய்கள் இப்படி பாதிக்கப்படுது. பெண் நாய்கள் அதை விட கொடுமை. இதெல்லாம் இந்த ஹவுஸ் ஓனர்ஸ், இந்த டாக் ஓனர்ஸ் இதெல்லாம் பார்க்குறாங்களா இல்லையா? பார்க்குறதில்ல. அதுலேயே இன்னொரு ட்ரேடிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது இன்னும் கொடுமை. ஒரு தாய் நாய், அதனுடைய தாய்மை, ஒரு வயிற்றுக்குள்ளே இருக்கிற குட்டி இறந்து போயிருக்கு. அதை ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்ருக்காரு ஒருத்தர். இந்த தாய் நாய் உள்ள குட்டி இருக்குது, அது இறந்துருச்சா இறக்கலையான்னு தெரியல, எனக்கு ஜிபே அனுப்புங்க, இதை பாதுகாக்கணும் அப்படின்ட்டு. கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா உங்களுக்கெல்லாம்? விலங்கினங்களை இப்படி தான் பண்ணுவீங்களா? இதை தான் சில விலங்கு நல ஆர்வலர்களோ, இல்லை விலங்கு நல ஆர்வலர்கள் கூட விட்டுருங்க, ஒரு பொதுவான மனிதர்கள் இந்த வீடியோவெல்லாம் பார்த்தா நிஜமாகவே எரிச்சல் வருது. இந்த மாதிரியெல்லாம் ஒரு தொண்டு நிறுவனமோ இல்லை வேறு எதனா பேரை வச்சுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணிகிட்ருப்பீங்களா? ஒரு உயிரை வச்சுக்கிட்டு அந்த அந்த வாயில்லா ஜீவன் எவ்வளோ கஷ்டப்படும். அந்த தெருவில் வீட்டில் இருந்து விடுற நாய்கள், தெரு நாய்களை அத்தனை கொன்று இருக்குது. மனிதர்கள் மட்டும் குரூயாலிட்டி பண்ணுறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. இதுதான் ட்ரேடிங்னு சொல்ல வரேன். வெளிநாட்டிலேருந்து வாங்குகிற நாய்கள் குள்ளேயே குள்ளமாக இருக்கிறது, தட்டையாக இருக்கிறது, ஹைட்டாக இருக்கிறது, உடல் வாகில் ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக இருக்கிற நாய் இன்னொரு நாயை கொல்றது, இந்த ஸ்ட்ரே டாக்ஸை கொல்றது, ஸ்ட்ரே டாக்ஸ்க்கு எத்தனையோ துன்பங்களை தர்றது, அதே மாதிரி ஷெல்டர்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உணவு போடுறோன்னு சொல்லிட்டு அதை விட கேவலம். ஒரு 5 குட்டி நாய்களை அவ்வளோ பசியோடு விட்டுங்க, ஒரு 2 சின்ன தட்டில் கொஞ்சமாக பால் ஊற்றுறான். அது அந்த குட்டி நாய்கள் அந்த பசியோட அது எடுத்து குடிக்கும்போது இந்த முகத்துலலாம் அந்த பால் விழுந்து, அதை வீடியோ எடுத்து இந்த ஜிபே போட்டு கீழே ஒரு நம்பர் 10 இலக்க எண்
மொபைல் நம்பரை போட்டு இதில் எனக்கு பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நிறைய தொண்டு நிறுவனங்கள் உண்மையாகவே இருக்காங்க, அவங்களெல்லாம் நான் கேட்கல. இதை தான் நீதிமன்றங்கள் என்ன சொல்லுதுன்னா, இதற்கு உண்டான நடைமுறைகள்லாம் அரசு என்ன நடைமுறைகளாக எடுத்தது, இவங்கெல்லாம் டாக்டரேடர்ஸ் என்ற கேட்டகரிக்குள்ளே வராங்க. இவங்க நல்லது தான் பண்ணுறாங்களா கெட்டது பண்ணுறாங்களாங்கிறத எடுத்துகிட்டு வரணும். பொதுமக்கள் இதை கேட்க முடியாது. ஈவன் விலங்கு நல வாரியங்கள், விலங்கு நல அமைப்புகளும் இவங்கள இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறதும் இந்த நீதிமன்ற உத்தரவில் அந்த கருத்தின் கீழே கண்டிப்பாக வரும். இது டாக் ட்ரேடிங். டாக் ஹீட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி சொல்கிறேன் கேளுங்க. அது இன்னும் கொடுமை. இந்த விலங்குகள்லாம் எவ்வளோ கொடுமையை அனுபவிச்சிட்ருக்கு பாருங்கள். அதாவது உடல் உழைப்பு இல்லாமல், இதுலேயும் வரும், உடல் உழைப்பு இல்லாமல் பணத்தை எங்கேயோ திருடின்னு வருவான். பைக்கு திருடுறது, எங்களை மாதிரி பெண்கள் போகும்போது இந்த தாலி செயினை திருடுறது, கம்மலை திருடுறது, செயின் ஸ்நாச்சிங் பண்ணுறது, அந்த திருடிட்டு வந்த பைக்கில். இதில் மது போதைக்கு ஆளாகிறது, ஈவன் இந்த போதைப் பொருட்களுக்கு ஆளாகிறது. இதில் நிறைய இளைஞர்கள் தான் இருக்காங்க. இவனுக்கு அடுத்தது தேவை என்னென்னா, ஏதோ ஒரு உயிரினத்தை ரொம்ப வதைக்கணும். அந்த போதைப் பொருட்கள் எடுத்துக்கிட்டால் இன்னொரு உயிரை வதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டில் இருக்குது. அதில் மனிதர்கள் கிடைக்கலன்னா விலங்குகளை, எத்தனை வீடியோவில் இந்த இளைஞர்கள் கொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வாழ்நாள் முழுக்க ஒரு நாய்க்குட்டியை, பசுமாடை, ஈவன் பசுமாடு கூட கவ்வு, அதை விலைக்கு வாங்கி இல்லை எங்கேயாவது திருடிட்டு வந்து உடல் உழைப்புகளே இருக்கிறதில்ல. அந்த டாக் ட்ரேடிங் சொன்னேன் இல்லைங்களா, அது கூட மிதமிஞ்சிய பணம். அதனால தான் வெளிநாட்டு நாய்களை வாங்கணுன்ற எண்ணமே வருது. இந்த வெளிநாட்டு நாய்களை வாங்கிட்டு வெளியே இருக்கிற நாய்களை துன்பப்படுத்துறது, அந்த மாதிரி ஒன்று இருக்குங்களா. டாக் ஹீட்டர்ஸு இந்த மதுவுக்கு அடிமையான படுபாவிகள் விலங்குகளை அவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க. இதுவும் ஒரு கண்ட்ரோலுக்கு வரணும். இதை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் கேட்டுட்ருக்காங்க. இன்னொன்று டாக் லவ்வர்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் வரும். டாக் லவ்வர்ஸ் அப்படின்னா எப்படி வரும்னா, நான் ஏற்கனவே நிறைய டைம் சொல்லியிருக்கேன். என்னுடைய வாழ்க்கையிலேயே என்னுடைய தெருவில் தியாகி சிதம்பரனார் ஸ்ட்ரீட்டு, அவர் கப்பலோட்டிய தமிழன். அந்த கப்பல், கடல் இதை சார்ந்த கள்ளக்கடத்தல் பிஸ்னஸ்ஸு ஒன்று எங்கள் தெருவில் நிறைய நடக்கும். அது நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். தங்கத்தை கடத்தி வியாபாரம் பண்ணிகிட்ருக்கிற பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். இங்கே நம்ம திருப்பத்தூரில் பீரான் லைன்லேருந்து ஒரு கும்பல் எங்கள் தெருவுக்கு வருது. அந்த கும்பல் வந்த பிறகு தான் இதெல்லாம் நாங்கள் கேள்விப்படுறோம் சின்ன வயசுலேருந்து. இன்றைக்கி எனக்கு நல்லா புரியுது. கள்ளக்கடத்தல்னாவே சட்டத்தை மீறிய கடத்தல்னு அர்த்தம். கள்ளக்கடத்தல்னா தங்கத்தை சட்டத்தை மீறி கடத்திட்டு வர்றது. அது கடத்திட்டு வரும்போது மொட்டை அடிச்சிட்ருப்பாங்க. இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். இதில் ஈவன் நான் வீர தமிழச்சி, சுத்த தமிழச்சி அப்படின்லாம் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா. வடக்குலேருந்து வந்தவங்களை பற்றியெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க, அவங்களுக்கு நல்ல மூளை இருக்குது, தமிழை கற்றுக்குறாங்க, ஈவன் வெளிநாட்டினர் கூட கற்றுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடுகளை பற்றியும் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இந்த நாய்களை நிர்வகிக்கவே நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் தான் இந்த தாட்டில் வருது. அது எப்படின்னா, வடக்கர்கள், இந்த சேட்டுங்க எங்கள் ஊரில் நிறைய இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இந்த தங்கத்தை கடத்துகிற தமிழர்கள். சேட்டு, அதாவது வடக்கிலிருந்து வந்த சேட்டுகள், நம்ம தமிழர்களும் இணைந்து பணத்தை சம்பாதிக்கிறது. இதுலேயும் பணம் வந்துருச்சிங்களா. இந்த பணத்தை சம்பாதிக்கிறது இல்லீகல் இல்லைங்களா. அந்த இல்லீகல் பணத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணால் அவ்வளோ செலவு பண்ணுறது. நான் ஏஜ் அட்டன் பண்ணேன்.
அதே சமயத்தில என்னுடன் ஏஜ் அட்டெண்ட் பண்ண ஒரு பொண்ணுக்கு அந்த கள்ளக்கடத்தல் தங்கத்த கடத்துனாங்க பாருங்க. அவங்க வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ண ஃபங்ஷன் வச்சது ஒரு திருமண மண்டபத்தில. என்னுடைய அப்பா எங்க வீட்ல தான் வைக்கிறாங்க. எங்க சொந்தக்காரங்க மட்டும் தான் வந்தாங்க. நான் அன்னைக்கெல்லாம் எங்க அப்பாவ வந்து கொஞ்சம் கோவப்பட்டுருக்கேன். ஆனா இன்னைக்கு எனக்கு புரியுது. அந்த பண பணத்த வச்சுட்டு இந்த உலகத்தில என்னென்ன கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய அப்பா நேர்மையானவர்ன்னு சொன்னேன் இல்லைங்களா? அவரு எந்த விதத்திலயும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டாங்க. எனக்கு இன்னைக்கு பெருமையா இருக்கு. அம் அது வந்து எப்படின்னா, அம் அந்த பணத்த சம்பாரிக்கிற இளைஞர்கள் இருந்தானுங்க. அ அவங்க அ அந்த தெருவுலயே எங்க தெருவுலயே இருக்கிற சில பெண்கள மிஸ்யூஸ் பண்றது. பக்கத்துல ஏரிக்கரை இருக்கும். அங்க எல்லாமே ஏழ்மையானவங்க. அந்த பெண்கள மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. இந்த அ நடைமுறை வாழ்க்கையில இந்த இளைஞர்களுக்கு வேற எங்கேயோ போய் தொற்றிட்டு வந்த எய்ட்ஸா, இல்ல அந்த பெண்கள் கிட்ட இருந்த எய்ட்ஸ் நோயா, என்ன பாதிப்புன்னு தெரியாது. எங்க தெருவுல நெறைய பேரு இது உண்மை. தியாகி சிதம்பரனார் ஸ்ட்ரீட்ல நெறைய பேரு எய்ட்ஸ்னால பாதிக்கப்பட்டு இறந்துருக்காங்க. இது இந்த பஸ் கண்டக்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா? அவங்களுக்கும் தொற்றி, அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டது இதனால. அவங்க குடும்பத்திலயும் இந்த கடத்தல் தொழில்ல ஈடுபட்டவங்க தான். முக்கியமா ஒரு டீச்சர் ஃபேமிலி. எங்க ஃபேமிலி வந்து இதில ஈடுபடவே இல்ல. அது ஈடுபடுற சூழ்நிலையே எங்களுக்கு இல்ல. இந்த சமுதாயம் எப்படி கொண்டு போகுது பாருங்க. பணம் சம்பாரிக்கிறதுக்கான ஒரு தெருவையே பீரான் லைன்லேருந்து வந்த ஒரு கும்பல், ஒரு தெருவையே ஆக்கிரமிச்சு, நெறைய பெண்களுக்கு எய்ட்ஸ் நோய தொத்தி, நெறைய ஆண் பசங்களுக்கு எய்ட்ஸ் நோய தொத்துற அளவுக்கான பணத்த, உடல் உழைப்பில்லாத பணத்த இந்த சமுதாயத்துக்கு குடுத்தாங்க. அந்த நிகழ்வ இதில எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுனால தான் நான் சொல்றேன். நெறைய நாய்கள் எங்க தெருவுல இருக்கும். பஸ் ஸ்டாப் பக்கத்தில தான் எங்க தெருவு. பஸ் ஸ்டாப் பக்கத்தில இருந்ததுனால நெறைய நாய்கள் இருக்கும். இரவுல இந்த மாரி கேடுகெட்ட தொழில், அதாவது உடல் உழைப்பு இல்லாம ஏசிய போட்டுட்டு, பெண்கள் கூட சுத்துற தொழில் செஞ்ச நெறைய நாய்கள், மனித நாய்கள், அந்த இல்லீகல் பிசினஸ் பண்ணும்போது குறைத்த நாய்கள கல் எடுத்து போட்டு கொன்னானுங்க. கல் எடுத்து போட்டு கொல்றது, நெறைய நாய்கள விஷம் வச்சு கொல்றது, இந்த மாரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு பேர் தான் கள்ளக்கடத்தல். சொன்னேன். டாக் ட்ரேடிங் பணம், அதாவது உடல் உழைப்பு இல்லாத பணம்னு சொன்னேன்னா, அடுத்தது டாக் ஹீட்டிங்கும் உடல் உழைப்பு இல்லாத அதான் இது. இந்த தங்க கடத்தல்லாம் பண்ணும்போது, அந்த மது, போதைப் பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிறது. இந்த தமிழர்கள், வடக்குலேருந்து வந்தவங்க, இந்த வேறுபாடுகள்லாம் அங்கே மட்டும் வராது. இந்த உடல் உழைப்பில்லாத பணம் வரும்போது மட்டும் எந்த மனிதர்களும் ஒன்றா தான் மாறிடுவாங்க. ஆனால் பாதிக்கப்படுறது யாரு? விலங்கினங்கள். இதுக்கு தான் சொல்ல வந்தேன். எய்ட்ஸும் வந்ததா? கள்ளக்கடத்தலும் பண்ணாங்களா சட்டத்துக்கு மீறி? இப்போ எங்கள் தெருவில் இல்லைங்க. கண்டிப்பாக இல்லை. ஆனால் அனுபவிச்சிட்ருக்காங்க. அன்னைக்கு பண்ண அமக்கலங்கள்லாம் அனுபவிச்சிட்ருக்காங்க. எங்கள் வீட்டில் எப்படின்னா, என்னுடைய தந்தையார் வீட்டில் சூழ்நிலைகள் எப்படின்னா, ஒரு ஓடு வீடு. அவருக்கு அவ்வளோதான் சம்பாதிக்க முடிஞ்சது. அதில் மழை தண்ணி கொட்டும். நாங்கள்லாம் மழை தண்ணியில் எழுந்து உட்காந்துப்போம். அந்த நெறைய நாய்கள் பஸ் ஸ்டாப்லேருந்து வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த நாய்களை நாங்களும் படுற துன்பத்தோடவே அந்த நாய்களுடைய துன்பத்தையும் நாங்கள் பகிர்ந்துக்குவோம். அந்த மாதிரி தான் எனக்கெல்லாம் நாய்கள் பரிச்சயமானது. வேறு எந்த காரணமும் இல்லை. அது வந்து அதெல்லாம் ஒரு பேரன்பு. நம்ம கூட ஒரு உயிரினம் வந்து தங்குது. ஒரு புறாவோ, இல்லை பசுமாடுகள் கூட, இல்லை நாய்கள் எதாக இருந்தாலும் நம்ம பாவம் பார்த்து நம்ம கூட வச்சுப்போம் இல்லையா? ஏழ்மை அதுதான். உடல் உழைப்போட சம்பாரித்து ஏழ்மையில் இருக்கிறது மற்ற உயிரினங்களையும்
பாதுகாக்கும், அதன் மீது அன்பும் செலுத்தும். ஆனால் உடல் உழைப்பே இல்லாத பணம் சம்பாதித்த இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் எய்ட்ஸு, வேறு எதனா நோய்கள் இந்த மாதிரியே தொத்திட்டு வரதுக்கான வாய்ப்புகள், அதாவது தவறான பாதையில் போன எந்த நடவடிக்கையுமே தவறாக தான் போகும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகே, இது வந்து கள்ளக்கடத்தல் பிஸ்னஸ். அந்த நாய்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வரும். அந்த பெண்கள் எல்லாம் எங்கள் தெருவில் அந்த ஆண்கள் எல்லாம் வேறு ஒரு பெண்களை தேடி போவாங்க. ரொம்ப அசிங்கமாக இருக்குது சொல்கிறதுக்கே. அந்த பெண்கள் எல்லாம் உட்காந்துக்கிட்டு அரட்டை அடிச்சிட்டு இருப்பாங்க, சேட்டை பண்ணிகிட்டு இருப்பாங்க. எங்களுடைய தாயாரையும் தந்தையாரையும் மதிக்கவே மாட்டாங்க. ஆனால் என்னுடைய தந்தையார் அந்த தெருவில் தான் வாழணும், எங்கள் அப்பா அம்மா வாழ்ந்த தெருவுன்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் படிக்க வச்சாங்க. அங்கே தான் நாங்கள்லாம் படித்தோம். எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சது அதனால தான். இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்கள் பசங்க நல்லா படிக்கிறாங்க, வேறு எங்கன்னா கூட்டிகிட்டு போங்கன்னு கூட சொன்னாங்க. இருந்தாலுமே என்னுடைய தந்தையார் அதெல்லாம் இருக்கக்கூடாது, அந்த சமுதாயத்தில் நிலவர இந்த பிரச்சனைகளை எல்லாம் அவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வளர்த்தாரு. அப்போது அந்த தெருவில் உட்காந்துட்டு கும்பல் கூடி பேசுவாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த பெண்கள் எல்லாம் தன்னை சார்ந்த ஆண்களை அடக்க முடியாத பெண்களாக அந்த துன்பங்களை எல்லாம் வெளிப்படுத்துறது எப்படின்னா, மற்றவங்கள புறம் பேசிகிட்டு இருக்கிறது, சேட்டை பண்ணுறது. அந்த மாதிரி ஒரு தடவை இந்த நாய்களெல்லாம் இவங்க வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவெல்லாம் கிண்டல் அடிச்சிருக்காங்க. அதெல்லாம் நான் இன்றைக்கி நினச்சி பார்க்குறேன். அது எப்படி தோணுதுன்னா, அந்த பெண்களுக்கும் அந்த எய்ட்ஸ்ன்ற பெரும் தொற்று நோய் வந்தது. அதை விட நாய் வளர்க்குறதுன்னா பெரிய தவறா? இதையும் இந்த சமுதாயம் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு எய்ட்ஸ்ன்ற நோயை ஒரு ஆண் மகன் தனக்கு தொத்தி விடுறான், உடல் உழைப்பு இல்லாத ஒரு பணத்தினால. அதை விடுத்து ஒரு நாயை வளர்க்குறவங்கள கிண்டல் அடிச்சிட்டு இருக்கிறது. இதுதான் டாக் ஹேட்டர்ஸ். டாக் ஹேட்டர்ஸ் எல்லாம் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் நீயா நானாவில் இருந்த, அவர் பேர் எனக்கு தெரியல, அவர் வந்து இந்த நாய்க்கெல்லாம் சீமந்தம் பண்ணுவாங்களான்னு கேட்டார். சார், எனக்கு நிஜமாகவே நீங்கள் கேட்டது ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருந்தது. இந்த மாதிரி எய்ட்ஸ் எல்லாம் தொத்திக்கிட்டு உங்களை அந்த நாய்கள் காப்பாற்றுறதுக்காக குலைச்சிட்டு இருந்தது. நீங்கள்லாம் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட குலைச்சிருக்கலாம். இல்லை, இந்த நாய்கள் மேலே டாக் ஈட்டர்ஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா சார், அந்த மாதிரி எதனா தவறாக அவங்கக்கிட்ட போயிருக்கலாம். இவங்களெல்லாம் சாகடிச்ச அவங்களுக்கு ஈமச்சடங்கு பண்ணுவாங்களா மனிதர்கள்? சொல்லுங்கள் சார். சீமந்தம் பண்ணுறதில்ல. இதெல்லாம் ஒரு உயிரினத்தின் மேலே அன்பு வைக்கணும், அதை நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறத தவிர இதில் வேறு என்ன இருக்கும்? நீங்கள் சொல்கிறது வந்து சீமந்தம் பண்ணுறது அது இதுன்னு சொல்லிட்டு டாக் ட்ரேடிங் எல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. அதுக்காக நெகட்டிவாகவே திங்க் பண்ணிகிட்டு இருந்தால் அந்த உயிரினங்கள் தானே பாதிக்குது, அதுக்காக சொல்கிறேன். ஓகே, அந்த நிகழ்ச்சி ஒரு டிபேட் கூட வந்தது. அந்த நிகழ்ச்சி எனக்கு பிடிக்கல. இதையும் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். இந்த மாதிரி சமுதாய பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது இந்த டிபேட்டை வந்து எடுத்துக்கிட்டு பேசுகிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன் இல்லைங்களா, எல்லாமே உண்மை நிகழ்வுகள். இந்த உண்மை நிகழ்வுகளை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். அரசுக்கு நம்மளால் ஆன உதவிகளை என்ன செய்ய முடியும்? வெளிநாட்டில் இருந்து நாயை வாங்காதீங்க. இந்த போதை ஆசாமிகள் 10 மணிக்கு மேலே இந்த மெயின் ரோட்லலாம் ரோட்லேயே வச்சு குடிச்சிக்கிட்டு இருக்கான். இப்போது போதைப் பொருட்களை எடுத்துக்கிறான். போலீஸார் எத்தனையோ தான் பார்ப்பாங்க, அரசாங்கம் எத்தனையோ தான் பார்த்துக்கும். நம்ம தெருவில் எல்லாரையும் ஒழுங்குபடுத்தி எல்லாரும் ஒரு 10-20 பேர் போய் கேட்டால் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு போதைப் பொருளையோ மதுவில் மூழ்கி கிடக்கிறது நிப்பாட்டப்படுமா, நிப்பாட்டப்படாதா? அந்த நாய்களுக்கும் ஒரு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி இருக்கும். நாய்கள் மட்டும் இல்லை, எத்தனையோ விலங்கினங்கள் அவங்களால பாதிக்கப்படுது. விலங்கினங்களால் குழந்தைகள் பாதிக்கப்படுறது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல வரல. அது மன ரீதியாக பாதிக்கப்பட்டு அந்த விலங்கினங்கள் வேறு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் மனிதர்கள் மீது அதனுடைய தாக்குதல் ஏற்படுத்துது. இதை தான் சொல்ல வரேன். அதே மாதிரி இங்கே நான் இப்போது வாழ்ந்துட்டுருக்கிற தெரு, அது பேர் வள்ளலார் நகர். வள்ளலார் மகான் வந்து என்ன சொன்னார்னா,
உயிரிரக்கமே பேரின்பம் அப்படின்னு சொன்னார். உயிரிரக்கமே பேரின்பம் அப்படின்னு சொன்ன வள்ளலார் நகரில் இன்னைக்கு மனிதர்களால் கொல்லப்பட்ட, விஷம் வைத்து கொல்லப்பட்ட நிறைய நாய்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அதை விடுத்து துரத்தப்பட்ட ஒரு ஜீவன் ஜோன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கேன் பாருங்கள். இது சிம்பத்திக்காக சொல்ல, நிஜமாகவே இறந்துட்டான் இன்னைக்கு. ஒரு 3:30 மணிக்கு காலையிலே போயிட்டு மஞ்சள் எல்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு விட்டு அது நோய் தொற்று ஏற்படக்கூடாதுன்னுட்டு 3:30 மணிக்கு எடுத்து அடக்கம் பண்ணியிருக்கோம். அந்த உப்பு, மஞ்சள் இதெல்லாம் போடுறது மனிதர்களுடைய கடமை. நம்ம மனிதர்கள் இறந்தால் மட்டும் நம்ம அப்பா, அம்மா, இல்லை தாத்தா, பாட்டி, இல்லை வேறு யாருன்னா சொந்தக்காரங்கள் இவங்க இறக்கும் போது என்னென்ன பண்ணுவோமோ, என்ன ப்ரிகாஷன்ஸ் பண்ணுவோமோ, இந்த இயற்கைக்கு உபாதைகள் ஏற்படாத வண்ணம். இந்த கொரோனாலாம் வந்தது இல்லைங்களா? கொரோனா வந்ததுக்கு காரணமே நிறைய விலங்கினங்களுடைய எச்சக்கழிவுகளை நம்ம உண்டதுனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் மஞ்சளை விட பெரிய மருந்துகள்லாம் எதுவும் கிடையாது. அந்த மருந்துகள்னும் போது மருத்துவ கழிவுகளை எத்தனையோ விலங்கினங்கள் இன்றைக்கெல்லாம் சாப்பிடுது. மனுஷத்தன்மையே இல்லாமல் நம்ம பாட்டுக்கு போட்டுட்ருக்கோம். டாக் லவர்ஸும் சரி, டாக் ஹேட்டர்ஸும் சரி, டாக் ஹீட்டர்ஸும் சரி, டாக் ட்ரேடர்ஸும் சரி, இதெல்லாம் பற்றி யோசிக்கிறோமான்னா கிடையவே கிடையாது. அது எதனா சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுறோம். இதையும் அரசாங்கத்துடன் இணைந்து நம்மெல்லாம் இந்த விலங்கினங்களுக்கு ஏற்படுற தொந்தரவுகளை குறைக்கிறதுக்கான வழிமுறைகளை ஏற்படுத்தணும். இதை தான் உச்சநீதிமன்றம் என்ன கேட்குறாங்கன்னா, அரசாங்கத்திடம் தான் கேட்குறாங்க, பொதுமக்களிடம் கேட்க முடியாது நீதிமன்றம். அதாவது இந்த பிரச்சனைகள் இருக்குது. டாகை ஷெல்டரில் போடுவீங்க, உணவு கொடுப்பீங்க, மருந்து கொடுப்பீங்க, சுகாதாரமான சூழ்நிலையை ஏற்படுத்தணும். இல்லைன்னா ஒரு கம்யூனிட்டி ஷெல்டர் மாதிரி போட்டு வலைகளில் அந்த விலங்கினங்களை விடணும். இல்லைன்னா ஷெல்டரில் போடணும் இப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ், டேட்டா டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதே சமயத்தில் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், பொது இடங்கள், ரயில்வே ஸ்டேஷன்ஸ், இந்த பஸ் ஸ்டாப்ஸு, அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸு, இங்கே இருக்கிற நாய்களை எல்லாம் அப்புறப்படுத்துறதுக்கான டேட்டா ரிப்போர்ட் உங்ககிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. யூஜிசி ஏற்கனவே ஒரு சங்கம் மாதிரி அமைச்சிருக்காங்க. இந்த நாய்களை பராமரிக்கிறதுக்கான நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் எந்த லெவலில் இருக்குதுன்னு தெரியல. இதில் பொதுமக்களும் பங்கெடுத்துக்கணும். ஸ்கூல் காலேஜஸ்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய வாலண்டியர்ஸ், இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸையே வாலண்டியர்ஸாக இதில் பயன்படுத்தலாம். அவங்களுக்கும் இந்த சமுதாயத்தின் மீது, இந்த உயிரினங்கள், நம்ம கூட வாழ்கிற உயிரினங்கள் மீதான புரிதல் உண்டாகும். இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் இதுக்கு முன்னாடியே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். புலிகள் எண்ணிக்கை நம்ம நாட்டில், நம்ம தேசிய விலங்குது குறைஞ்சிட்டே வந்தது. அதனுடைய எண்ணிக்கை 1000க்கும் கீழே இருந்ததுனால காலேஜ் ஸ்டூடெண்ட்டை சமூக ஆர்வலர்கள், வனத்துறையினர் பயன்படுத்தி இன்றைக்கு ஒரு 3000க்கு மேலே புலிகள் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. அந்த மாதிரி இந்த பிரச்சனையை ஒரு பொது அமைப்பு, கவர்மெண்ட்டோ இல்லை காலேஜஸோ ஸ்கூல்ஸோ இல்லை இந்த குடியிருப்பு வாசிகள் இருப்பாங்க இல்லைங்களா, மருத்துவமனைகளில் இருக்கிறவங்க, அந்த மருத்துவமனையை சுற்றி உள்ள தெருக்களில் இருக்கிற மக்கள், இவங்க அடுத்தது பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்கிற அந்த ஊர் மக்களே கூட சேர்ந்து இதுக்கு உண்டான வழிமுறைகளை தேடலாம். இதில் வடக்கு நாட்டிலிருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடத்தல் பற்றி சொன்னேன். அந்த வடக்குலேருந்து வந்தவங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து கும்பிடுற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஆலயங்கள். அந்த ஆலயத்தை நம்ம தமிழர்கள் மிகச்சிறந்த முறையில் பயன்படுத்தியிருக்காங்க. பைரவர் கோயில்னு இப்போது நம்ம கிருஷ்ணகிரி பக்கத்தில் காட்டிநாயக்கன் பள்ளி அப்படிங்கிற கோயிலில் இப்போது நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி காது வச்சிட்ருக்கேன்னுட்டு,
அந்த நாய்கள வளர்க்க முடியல. இல்ல குள்ளமா இருக்கிற நாய்கள வளர்க்க முடியல. தட்டையா இருக்கிற நாய்கள வளர்க்க முடியல. இல்ல ஸ்ட்ரே டாக்ஸ் நெறைய இருக்கு. ஏதோ ஒரு துன்பப்படுது அப்படின்னும்போது, அந்த கோயில்ல எடுத்துட்டு போய் விட்டுருவாங்க. அங்க பைரவர தெய்வ பக்தியோட வழிபட வர்ற மக்கள் அந்த நாய்களுக்கும் உணவிட்டு சுகாதாரமான முறையில அங்க பேணி பாதுகாத்துட்டு வராங்க. இந்த மாரி ஐடியாஸ் எல்லாம் நம்ம தமிழர்கள் தான் ஏற்படுத்தியிருக்கோம். அதே மாதிரி ராஜஸ்தான்ல நெனைக்கிறேன், இந்த நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனல்ல தான் பார்ப்போம். இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அம் எலிகள வளர்க்கிற கோயில் இருக்கு. அந்த மாரி இந்த விலங்கினங்களுக்கு நம்ம என்ன பாதுகாப்பு தரோம் அப்படிங்கிறத கண்டிப்பா யோசிக்கணும். நான் சொன்ன மாதிரி இந்த தெருவுல உட்காந்துக்கிட்டு மத்தவங்கள சேட்டை செய்யறது, மற்றவங்கள பத்தி பேசுறது, இத விட்டுட்டு அ நல்லபடியா ஒரு சமுதாய சிந்தனையோட சிந்தனை செய்யறதுக்கான வழிமுறைகள நீதிமன்றங்கள் ஏற்படுத்தி தந்திருக்கு. கொஞ்சம் அ நம்ம மனிதர்களா பிறந்தது 6 அறிவுடன் பிறந்திருக்கோம். அந்த 6 அறிவ மத்த மனிதர்கள்கிட்ட இருந்து கத்துக்கலாம். நமக்கே நெறைய ஐடியாஸ் தோணும். நம்ம தமிழர்கள் 0வ கண்டுபிடிச்சவங்க. வானிலை அதாவது இயல். அந்த இயல்ல 0வ கண்டுபிடிச்ச ஆரியபட்டர் பிறந்த இந்த மண்ணுல நம்ம வந்து எத்தனையோ அ பொது சேவைகள இந்த சமுதாயத்துக்காக செஞ்சு, இந்த சமுதாயத்தில உள்ள விலங்குகளையோ, அல்லது நம்மளையோ நம்ம நல்லா பாதுகாக்கலாம். அத விடுத்து இந்த சேர் போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு, இல்ல ஒரு கும்பலா கூடி உட்காந்துக்கிட்டு, மத்தவங்கள அட்ராசிட்டி பண்ணிட்டு, சேட்டை செ அம் செய்கைகள் செஞ்சுக்கிட்டு, வேற எதனா பொருள் பொதிந்த ஒரு மாதிரியான பேச்சுக்கள பேசிக்கிட்டு இருக்கிறத விட, இந்த மாரி எல்லாம் சிந்தனை பண்ணணும்னு தான் கேட்டுக்கிறேன். டாக் ட்ரேடிங் சொன்னேன்னா, அடுத்தது டாக் ஹீட்டிங் சொன்னேன்னா, டாக் ட்ரேடிங் வந்து வெளிநாட்டு நாய்கள சுத்தமா பேன் பண்ணுங்க. டாக் ஹீட்டிங் யாருன்னா நம்ம நம்ம வீட்டிலேயே கூட யாருன்னா குடிச்சாங்கன்னா, அவங்கள கண்ட்ரோல் பண்ணுங்க. தெருவுலயோ, இல்ல ரோட்லயோ யாருன்னா பார்த்தீங்கன்னா, எதுனா போலீஸ்க்கோ, இல்ல வேற யாருக்குன்னா சொல்ல முடியுமா? நான் சொன்னேன் இல்லைங்களா? காவல்துறையே எவ்வளவு தவறா பயன்படுத்தி, என்ன வந்து அ ஒரு கேமராலாம் போட்டு கண்காணிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் என்னுடைய வேலைய தான் செஞ்சுட்ருக்க போறேன். டாக் வந்து எங்க வீட்ல ஒழுகுன மழையில என் கூட சின்ன வயசுலேருந்து வளர்ந்தது. அது என்னைக்குமே என்னால விட முடியாது. ஆனா, இத வந்து மாத்தி என் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு நெனச்சுட்டு, வேற மாரி திங்க் பண்ணி, அந்த காவல்துறையை கூட இந்த மது போதை, போதைப் பொருட்களுக்கு ஆட்பட்டு விலங்கினங்களையும், பெண் குழந்தைகளையும், இல்ல மனிதர்களையும், பசுமாடுகளையும் வதைக்கிற அந்த மனிதர்கள கூட திருத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டாக் லவ்வர்ஸ் அப்படின்றதையும், டாக் ஹேட்டர்ஸ்ன்றதையும் விட்டுட்டு, சும்மா இந்த தெருக்கள்ல கும்பல் கூடிட்டு உக்காந்துக்கிட்டு, வேற வேலை வெட்டி இல்லாம, இந்த உடல் உழைப்பு இல்லாத பணம்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த உடல் உழைப்பு இல்லாத பணத்தினால எய்ட்ஸ் தொத்தி ஒரு பையன் என்னுடன் என் வயசுல படிக்கல. தொத்திட்டு அந்த ஒரு லேடிய மேரேஜ் பண்ணான். அந்த அந்த பொண்ணுக்கும் அந்த நோய் தொத்துச்சு. அவனுக்கு 2 பெண் குழந்தைகள், 1 ஆண் குழந்தை. அந்த பசங்களும் இன்னைக்கு இல்ல. எல்லாருமே இறந்துட்டாங்க. இதெல்லாம் நிஜம். அவங்களுடைய தந்தையார், அந்த பையனுடைய தந்தையார் மட்டும் இருக்காங்க. வெறுப்புல அந்த நாய் வந்து அந்த தொழில் வந்து என்ன பண்றாங்கன்னே தெரியல. வேற யாரையோ வாடகைக்கு விடுறாங்க. அந்த வெறுப்புல அந்த நாய்கள் கொலைக்கும்போது, அது மேல ஒரு தலையில கல் எடுத்து போட்டது உண்மை. அது எங்க தெருவுல எல்லாருமே சொல்லிட்டுருப்பாங்க. "பாலா போனவன் நாய் மேல கல் எடுத்து போட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நடக்குது. எதனால தான் சில மனிதர்கள் இதெல்லாம் ஷெல்டர்ஸில் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த கல்லெடுத்து போட்டவரோட பிரதர் இங்கே வந்து வேறு வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கிற
பார்த்து எனக்கு தெரிய வருது. அது அரசாங்கத்துக்கு கூட இணைஞ்சு செய்யுங்கன்னா, அரசாங்கத்தையே யூஸ் பண்ணிக்கிறது. விஷம் வச்சுட்டு நாய புதைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அதுக்கு தான் நானு அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு லெட்டர் குடுத்தேன். இத வந்து லெட்டரே குடுக்காத மாரி பண்ணலாம் இல்லையா? அத பண்ணணும். இந்த மாரி எங்க தெருவுலயோ, இல்ல நான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற தெருவுலயோ நடந்துட்டுருக்கிற விலங்குகள் மீதான, நம் மீதான வன்முறைகள போக்குறதுக்கான ஒரு வழிமுறைய நீதிமன்றம் ஏற்படுத்தி தந்திருக்கு. நீதிமன்றத்தில போயிட்டு சர்வரோக நிவாரணியா அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் எத்தனையோ கேட்டுட்ருக்காங்க. சும்மா இஷ்டத்துக்கும் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறதில்ல, இஷ்டத்துக்கும் கோர்ட்டுக்கு போயிடுறதில்ல. அதுலேயும் சில வழக்கறிஞர்கள் பத்தி சொன்னேன். அந்த வழக்கறிஞர்கள் வந்து அ நல்லா தண்ணிய போட்டுட்டு என்ன திட்டுறாருங்க. நான் என்ன பண்ணேன்? அதாவது அவர் வழக்கறிஞர் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக. ஆனா, அவருக்கு வந்து தெரியாது. இந்த தெருவுல ஒரு 10, 15 நாய்கள் காணாம போயிடுச்சு. விஷம் வச்சு காணாம போயிடுச்சு. இல்ல எங்கேயோ எடுத்துன்னு போய் ஆட்டோல 3 பப்பீஸ விட்டுட்டாங்க. அதெல்லாம் தெரியல. என்ன வழக்கறிஞர் அப்புறம்? என்ன காவல்துறை? காவல்துறை வந்து என் வீட்டு கேட்ட தட்டுது. என்னுடைய 17 வயது பெண் அந்த கேமரா அ வந்து சுத்தி லைட்டிங் இருக்கிறதுனால வெளிய வர முடியல. இதெல்லாம் என்ன செட்டப் இதெல்லாம்? ஒரு அரசாங்க துறை வந்து எப்படியெல்லாம் இருக்கணும்? அப்படிங்கிறது போயிடுச்சுல்ல. நீதிமன்றங்கள் எவ்வளோ சொல்லிட்டு இருந்தா, என்ன இதில பயன் வரப்போது? ஒண்ணுமே கிடையாதே! அத பத்தி யோசிக்கிறது கூட இல்ல. நாங்க தான் பெரிய ஆளுங்க அப்படிங்கிறது இல்ல. இது சமுதாய விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான ஒரு முன்முயற்சி. அத நான் பண்ணிட்டுருக்கேன். என்னை சுத்தி கேமரா இருந்தாலும் சரி, எங்க வீட்டுக்கு காவல்துறையினர் வந்து நீங்க எப்படி வாழ்ந்தா என்ன? நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாலும் சரி, அங்க போனா பத்திரிகை துறை நண்பர்கள் வந்தாலும் சரி, இத பத்தியெல்லாம் கவலைப்படுற மாரி இல்ல. தப்பு செஞ்சா தான் பயப்படணும். அதே மாதிரி உடல் உழைப்பு இல்லாத இந்த கையால சம்பாரிக்காத எந்த பணமும் நிக்காதுங்கிறதுலயும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கிறதுனால தான் இத்தனையும் சொல்றேன். எங்க வீட்ல 2 தெருநாய்கள் தான் வளருது. அத கூட கிண்டல் அடிச்சாங்க ஏடபிள்யூபிஎஸ்ல. அது தெருநாய் அப்படின்னு சொல்லிட்டு. தெருநாய் தான் பெருமைங்க. இந்திய நாய்கள் தான் பெருமை. நம்ம தெருவுல துன்பப்படுற நாய நான் எடுத்து வளர்த்து ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்கு இங்க குஷி. இத விட பெருமை என்ன இருக்கு? இந்த 2 இப்படி காது இருக்கே, அது வந்து பெருமையா? இந்த குட்டியா குள்ளமா சும்மா கொஞ்ச நாள் வளர்த்துட்டு வெளிய விட்டு அத சாவடிச்சாங்களே, அது பெருமையா? அதெல்லாம் பெருமை கிடையாது. இத தான் நான் சொல்ல வரேன். சமுதாயத்துக்கு நம்மளாலான உதவிய செய்யறதுக்கான வழிமுறைகள தான் நீதிமன்றங்கள் சொல்லியிருக்கு. இதில டாக் ஹேட்டர்ஸ், டாக் லவ்வர்ஸ் யாருமே கிடையாது. டாக் டோனர்ஸ் தான் தேவை. டாக் டோனர்ஸ்னா என்ன? சொல்லுங்க. இப்போ இவ்வளோ தூரம் கதை நம்ம பேசணும் இல்லையா? அதாவது இந்த சமுதாயத்தில நம்ம வாழ்றோம். நமக்கு உண்டான தேவைகள்லாம் அதாவது ஹவுஸ் ஓனர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, உங்களுக்கு நெறைய பணங்கள் இருந்தா, அந்த டாகுங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகள அரசாங்கத்தோட சேர்ந்து நீதிமன்றங்கள் குடுக்குற அறிவுரைகளையும் சேர்த்து இந்த சமுதாயத்துக்கு எவ்வளவு நல்ல மனிதர்களா நம்மளுடன் வாழும் உயிர்களை எந்த துன்புறுத்தலும் இல்லாமல் சும்மா கல் எடுத்துன்னு துரத்தின்னு இருக்கிறத விட்டுட்டு அவங்கள எப்படி வாழ வைக்கிறது, மற்ற மனிதர்களையும் எப்படி வாழ வைக்கிறதுன்னு தான் சிந்திக்கணும். அதேமாரி சில மனிதர்கள் வந்து இதெல்லாம் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம்னா நீதிமன்றம் பார்த்துக்கணும். தேங்க்யூ.